ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம குலோப் ஜாம் செய்ய போகிறோம். ஒரு பேக்கெட்டாக கட் பண்ணி அதில் லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றினோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சின்ன சின்ன சைஸாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ½ அன் ஹவர் இப்போ ஊற வச்சாச்சு. நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா இந்த அளவுக்கு விரிசல் இல்லாமல் நமக்கு உருண்டை வரும். ஒவ்வொரு இதுக்கும் விரிசல் விடலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப விரிசல் இல்லாமல் நம்ம பொரிச்சு பாலை போட்டு ஊற வைக்க முடியும். இப்போ நம்ம பாவு குலோப்ஜாம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம பாவு வச்சுக்கலாம். ஒரு பேக்கெட்டுக்கு நான் அரை படிக்கு மேலே கொஞ்சம் சேர்த்து சர்க்கரை போட்டுக்கிறேன். அந்த சர்க்கரை முழு